Taste the Daily. சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின ஒத்திகையின் போது போக்குவரத்து மாற்றம் செய்யப்படாததால் மாணவர்கள் உரிய நேரத்திற்கு பள்ளி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகையின் போது தேவையான போக்குவரத்து மாற்றங்களை செய்யாததால் வார் மெமோரியல், மெரினா கடற்கரை வழியாக பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் பேருந்து நிறுத்தங்களில் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து காவல்துறையின் திட்டமிடல் இன்மையால் சாமானிய மக்கள் இன்னல்களுக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் ஆக்கிரமிப்பு அகற்றும் விவகாரத்தில் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் கோபுரம் முன்பு உள்ள திமுக நிர்வாகிகளின் கடைகளை அகற்றாமல் அதிமுக நிர்வாகி ரோஜா என்பவரின் டிஃபன் கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். திமுக பிரமுகர் என்பதாலே கடைகளை அளவீடு மட்டும் செய்துவிட்டு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சென்றது பொதுமக்களை கொந்தளிக்க வைத்தது. அரசு அதிகாரிகள் திமுகவினருக்கு அடிமையாகி விட்டதாக வணிகர்கள் குற்றம் சாட்டினர். நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. டீ கடைக்கும் டீ கடை வந்து டிஎம்கே காரு, அவருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடை, அவங்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காம, ஒரு நோட்டீஸும் கொடுக்காம ஜனங்க வந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. வந்து எல்லா பொருளையும் எடுத்து போட்டுட்டு வெளியே போங்க போங்க போங்கன்னுட்டு அதிகாரிங்கள உள்ள போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வெளியே போட்டு இவங்க எல்லா பொருளையும் நான் வெளியே வச்சுக்கிட்டு நம்ம நிற்கிறேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம கடையும் சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு முன்னெச்சரிக்கையா சொல்ல மாட்டாங்களா? ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து இதை நாங்கள் இது போல வரப்போறோமா காலி பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்லையா? எதுவுமே இல்லாம உள்ள வந்து அதிகாரிங்கள உள்ள நுழைஞ்சு எல்லா பொருளும் எடுத்து வெளியே போட்டு அப்ப நாங்க எங்க போறது?